நேற்றுக்கு சண்டே அத்தை ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டு வேலை போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதை பார்க்கறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வரும்போது நிறைய ஐட்டம்ஸ் எடுத்துருந்தாங்க. என்னென்ன எடுத்துருந்தாங்கன்னு பார்த்துடலாம். முளைக்கீரை இங்கே கிடைக்கவே கிடைக்காது. மோஸ்ட்லி அரைக்கீரை, சிறுகீரை அந்த மாதிரி தான் கிடைக்கும். முளைக்கீரை கிடைக்காது. ஸோ முளைக்கீரை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அடுத்தது சீத்தாப்பழம், இது சீசன் போல் நிறைய பழுத்து வந்ததாங்க பக்கத்து வீட்டில். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பனங்கிழங்கு வீட்டில் போட்டிருந்தாங்க போல், இதுவும் பக்கத்து வீட்டில் தான் போட்டிருந்தாங்க. அவங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க போல். இதை அவிச்சிட்டு சாப்பிட்ணும், எப்படி இருக்கும்ன்ட்டு நான் அப்புறமா வச்சு காமிக்கிறேன். போன வாட்டி கருவேப்பிலை எடுத்துகிட்டு வர மிஸ் பண்ணியாச்சு. அதனால் கருவேப்பிலை, தயிர் காய்ச்சி எடுத்து வந்திருந்தாங்க. லெமன் வீட்டில் காய்ச்சது போன வாட்டி எடுத்து வந்ததே அப்படியே இருக்குது. இதுவும் எடுத்து வந்திருக்காங்க. கொஞ்சம் கடலக்கொட்டை கொஞ்சம் எடுத்து வந்திருந்தாங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். இது எல்லாமே நாட்டு காய்கறி தான். அப்படியே பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு காய் போட்டிருப்பாங்க, அவங்கள்ட்ட 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரது. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கொள்ளையில் காய்ச்ச வாழைப்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் எடுத்து வந்தாங்க. அவங்களால எடுத்துகிட்டு வர முடிஞ்ச அளவுக்கு. அவங்க மட்டும் வந்ததுனால வயிற்று தூக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாவக்காவும் கத்திரிக்காவும் பக்கத்தில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க.